சுருளி அருவியில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுடன் இணைந்து தூய்மை பணியில் ஈடுபட்ட கம்பம் சட்டமன்ற உறுப்பினர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலமான சுருளி அருவியில் தூய்மை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகநாத் மிஸ்ரா தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுடன் இணைந்து தூய்மை பணிகளை மேற்கொண்டார். சுருளி அருவிக்கு தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இதனால் அருவி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் பிளாஸ்டிக் கழிவுகள், உணவுப் பொருட்களின் குப்பைகள் உள்ளிட்டவை அதிக அளவில் தேங்கும் நிலை ஏற்படுகிறது. இதனை அகற்றி சுற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரிக்கும் நோக்கில் நடைபெற்ற சிறப்பு தூய்மை பணியில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகநாத் மிஸ்ரா நேரடியாக பங்கேற்று தனது ஆதரவாளர்கள் மற்றும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுடன் இணைந்து குப்பைகளை அகற்றினார். இந்த தூய்மை பணியில் வனத்துறை அதிகாரிகள், உள்ளாட்சி அமைப்பு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாக பணியாற்றியது பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றதுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியது. அப்போது அவர் சுருளி அருவி தேனி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும். இந்த இயற்கை வளத்தை பாதுகாப்பது அனைவரின் கடமையாகும். சுற்றுலா பயணிகள் பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் குப்பைகளை எங்கு வேண்டுமானாலும் வீசாமல் குப்பை தொட்டிகளில் போட வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாத்தால்தான் வருங்கால தலைமுறைக்கும் இந்த இயற்கை வளத்தை பாதுகாத்து வழங்க முடியும் என்று தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், இந்த சுருளி அருவி ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் உள்ளது. இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரும் இருந்தும் எந்த ஒரு வேலையும் செய்யவில்லை. இதனால் அருகில் உள்ள கம்பம் சட்டமன்ற தொகுதியில் இருந்து நான் வந்து தூய்மை பணியில் ஈடுபட்டுள்ளேன். தேனி மாவட்டத்தில் எங்கு தூய்மை இல்லை என்றாலும் நான் களத்தில் இறங்கி சுத்தம் செய்வேன் என்று தெரிவித்தார்.